கழகத்தின் நிறுவனர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆட்சி பெற்ற ஜெய்சிங் தியாகராஜ் நட்டர்ஜி அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்கேட்டு நடைபெறும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம். இந்த சிறப்புமிகு பிரச்சாரத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற என் மீது அன்பும் பாசமும் வைத்திருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர் என அன்பான அவர்களே, தமிழ் மாநில முஸ்லிம் லீக் தலைவர் என் இனிய சகோதரர் சேகர் அவர்களே, என்னோடு எல்லா 22 நாட்களாக ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியிலும் பிரச்சார கொண்டு கொண்டிருக்கின்ற திரைப்பட தயாரிப்பாளர் அன்பு சகோதரர் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களே, தலைமைய கழக செயல்கள் ராஜ்ய உரையின் அவர்களே, வரவேற்புரையாற்றிய மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ராமச்சந்திரன் அவர்களே, 10 மணியோட கூட்டம் முடிகிற காரணத்தால வரும்போது எல்லாரும் பேரையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி கரெக்டா அனுப்பிச்சாங்க. அதனால எல்லாரும் பேரையும் நான் சொல்லதான் நினைச்சுக்கிங்க. அருமை இஸ்லாமிய சகோதரர்களுக்கு என் இனிய அஸ்ஸலாமு அலைக்கும், என் இந்து சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பு வணக்கம். நான் தமிழ்நாட்டுல எவ்வளவோ ஊர்களுக்கு போயிருக்கேன், எத்தனையோ மாவட்டத்துக்கு போயிருக்கேன். முதலமா இந்த காயல் பட்டணத்தை சந்திருக்கேன். இந்த காயல் பட்டத்தை நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா முதல் தடவை வந்திருக்கேன். அந்த ஒரு மகிழ்ச்சி. இன்னொரு மகிழ்ச்சி, பெரிய வெற்றி வித்தியாசத்தில் வெற்றி பெற போகிற தொகுதி. இது இஸ்லாமிய சமூகம் நிறைந்த பகுதினால முன்னால நான் என்ன பத்தி சொல்லிக்கிறேன். நான் 25 ஆண்டுகளாக 40 படங்களுக்கு மேல எழுதியிருக்கேன், இயக்கியிருக்கேன். நான் எழுதுற படங்கள்லாம் கொஞ்சம் வில்லங்கமான படங்கள், அரசியல் படங்கள். உலகவிசாரணை, பூந்தோட்டம் காவல்காரன், கேப்டன் பிரபாகரன், மாநகர காவல், மக்களாட்சி, ஏழை ஜாதி, நாட்டு நாடி, இவெல்லாம் வில்லங்க படங்கள்லாம் எழுதியிருக்கேன். அரசியல் காட்சியில் இருக்கிறேன், அரசியல்வாதிகள் காட்சியில் இருக்கிறேன், என் முதலமைச்சர் பிரதமரே காட்சியில் இருக்கிறேன். இப்படியெல்லாம் காட்சியாகலாம் வந்து நடத்தப்பட்டிருக்கு. அப்படி இப்ப அரசியலில் கிழிஞ்ச நான் அரசியலுக்கு வந்தேன். அம்மாவின் அன்பு தொண்டராக அரசியல். அப்ப என்ன கேட்டாங்க, நீங்க அரசியல் கிழிஞ்ச நீங்க அரசியல் வந்தீங்க, அம்மாவின் அன்பு தொண்டனா? அப்ப அவங்க சொன்ன பத்திரிகைக்காரங்க, ஒரு நாட்டின் முதலமைச்சர் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நான் எழுதினேன், கனவு கண்டேனோம். அப்படியெல்லாம் இருக்கின்ற தகுதியும் தமிழ்நாட்டில் ஒரு கட்சியின் தலைவர் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நான் எழுதினேன், கனவு கண்டேனோம். அப்படியெல்லாம் இருக்கின்ற ஆற்றல் தகுதியும் தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு மட்டும் இருக்கிறது. நான் திரைப்படத்துறை சேர்ந்தனால ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். நாங்க திரைப்படத்துறைக்கு வரும்போது இஸ்லாமிய பெயர் இருந்தால் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு வர விட மாட்டாங்க. இஸ்லாமிய பேர் வந்து நாங்க நீங்க வளர முடியாதவங்க கருதுவாங்க. நான் முதல் கொடைக்கானலுக்கு ஒரு படம் எழுத போயிட்டேன். முதல் படம் சொன்னாங்க, நீங்க இஸ்லாமிய. அப்ப எல்லா இஸ்லாமியர்களுமே பாபு ராஜான்னு ஏதோ ஒரு பேர்ல ஒழிச்சுக்குவாங்க. எங்கிட்ட சொன்னாங்க, இந்த இஸ்லாமிய பேரை நீங்க மாற்றணும், அப்பதான் வாய்ப்புனாங்க. அப்ப நான் சொன்னேன், எங்க அத்தா அம்மா வச்ச பேரு இந்த இஸ்லாமிய பெயரோடு எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் கொடு. எவ்வளவு என்றால் இதே இஸ்லாமிய பேரு இந்த திரைகளில் நான் சாதிப்புக்கு ஆற்றுகிறேன் என்று சொல்லி சொன்னேன். நான் எதுக்காக சொல்றேன்னா, ஒரு இஸ்லாமிய உணர்வோடு உங்களுக்கு தான் இருக்கிறது. நான் நபிகள் நாயகத்தை வரலாறு படிச்சுட்டு இருந்தேன். நபிகள் நாயகர் நண்பர்களோடு அமர்ந்திருக்கும் போது யாராவது பார்க்க வந்து சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுத்தா நண்பர்களுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவாங்க. ஒரு முறை நண்பர்களோட நபிகள் நாயகம் உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு வயதான மூதாட்சி உருளையில நாவல் பழம் கொண்டு வந்திருக்காங்க. நபிகளே, நான் உங்களுக்கு நாவல் பழம் கொண்டு வந்திருக்கேன். நபிகள் வாங்கினாரு. நண்பர்கள் நமக்கு கொடுப்பாங்க, வெயிட் பண்ணிருந்தாங்க. நபி ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டாரு, இன்னொரு பழத்தை எடுத்து சாப்பிட்டாரு, எல்லா பழத்தையும் அவரே சாப்பிட்டாரு. அந்த மூதாட்சி கேட்டாங்க, நபிகளே பழம் நல்லா, இதை போல இனிப்பான சுவையான பழத்தை நான் வாழ்நாளில் பார்த்ததே இல்லைன்னாரு. அந்த மூதாட்டி ரொம்ப மகிழ்ச்சியோட போயிட்டாங்க. நான் கேட்டாங்க, நபிகளை யார் என்ன கொடுத்தாலும் எங்களுக்கு கொடுத்துட்டா சாப்பிடுவீங்க, இனி என்ன நீங்க எனக்கு கொடுத்தாமே சாப்பிட்டீங்க? நபிகள் சொன்னாரு, அது நல்ல பழமா இருந்தா நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன்.
இது கெட்டு போன புளிக்கின்ற பணம். உங்களுக்கு கொடுத்திருந்தா நீங்க வாயில போட்டு துப்பி இருக்கீங்க. அந்த மூதாட்டி வேதனையோடு பேசி போயிருப்பாங்க. அந்த மூதாட்டியும் நான் வேதனைப்படுத்த விரும்பவில்லை. கெட்டு போன பணத்தை கொடுத்து நான் உங்களை வேதனைப்படுத்த விரும்பவில்லை. அந்த வேதனை நான் தான் எல்லா குழந்தையும் பார்த்தது. நபிகள் நாயகம் சொன்னாராம். இந்த நபிகள் நாயகம் வாழ்க்கை படித்த ஒரு 2 மாசங்களுக்கு சென்னையிலே அனைத்து அல்லாத முன்னேற்ற கழக பொறுப்புகள் கூட்டம் வந்துச்சு. இன்றைக்கு சமூக அமைச்சராக வளர்ந்து பேசினாங்க. அம்மா அவர்களே, நீங்க ஆணையிட்டா உங்களை காப்பாற்றுவதற்காக நாங்கள் சொன்னாங்க. அதுக்கு அம்மா சொன்னாங்க, கடைசியில பதில் கேட்கும்போது, வளர்மதி அவர்கள் சொன்னாங்க, என்னை காப்பாற்றுவதற்காக ஆணையிட்டால் விதத்தை கூட கொடுப்போம் என்று சொன்னார்கள். நான் வளர்மதிக்கும் சொல்லிக் கொள்கிறேன், என் அந்த தொண்டர்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன், என்னை காப்பாற்றுவதற்கு விஷம் பிடிக்க வேண்டாம். தேவைப்பட்டால் உங்களை காப்பாற்றுவதற்காக அந்த விதத்தை நான் என்று சொல்ல அம்மா அவர்கள் நபிகள் நாயகத்தில் வழிநடக்கின்ற அம்மா அவர்கள். அதனாலதான் அனைத்து அண்ணா என் நண்பர் ஒருத்தர் கேட்ட சொன்னாரு, திமுக ஆட்சியிலே அதே அதிகாரி தான், அதே காவல்துறை தான், அதே நிர்வாகி தான். அம்மா ஆட்சியிலே அதே காவல்துறை தான், அதே அதிகாரிகள் தான். ஆனா அம்மா ஆட்சியில் மட்டும் நகரெல்லாம் தமிழ்நாடு மக்களுக்கு போய் சேருது. கருணாநிதி ஆட்சியில் மட்டும் திட்டங்கள் எல்லாம் அவர் கூட்டு போய் சேருது. என்ன காரணம் கேட்டாங்க. நான் சொன்னால் விரவிக்கணும். கொடுப்பது என்பது புரட்சி அம்மா அவர்கள் விரவிக்கணும். எடுப்பது என்பதும் எழுப்பது என்பதும் கருணாநிதி தெரிவிக்கணும். என்ன நம்பியார் அவர்களுக்கு உங்களுக்கு தெரியும். இங்க திரையரங்கு இல்ல, இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். காவல்துறை இல்ல இருந்தாலும் திரையரங்கத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். எம்ம நம்பியார் அவர்கள் புரட்சி தலைவர் படத்துல பல படங்கள் நடித்தவர். அவர் எடுத்து நான் எழுதினேன் இயக்கின 5 படத்துல நடிச்சிருக்காரு. 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு சம்பவத்தை அதை சொல்றேன். அம்மா காலை படிச்சுக்கிட்டு சின்ன வயசு கார்ல போய்கிட்டு இருக்காங்க. போகும்போது வழியில 2 கம்பு ஊட்டி மேல கையில் கட்டி ஒரு சிறுமிய பெற்ற தாய் நடக்க விட்டுட்டு இருக்கா. நீங்க பாத்துருப்பீங்க. கீழே தம் வச்சு கார் வசூல் பண்ணிட்டு இருக்கா. அம்மா காரை எடுத்து இறங்கி போய் என்னம்மா கொடுமை, இவன் உயரத்துல ஒரு பெண் சிறுமியை நடக்க விடுங்க, இது கீழே இருந்து கை கால் வந்தா உடஞ்சா அவரோட எதிர்காலம் என்ன ஆகுது? நியாயமா? என் பொண்ணு கைத்துல நடந்தாதான் எங்க வீட்டுல சோறு பொங்கும். சரி, பள்ளிக்கூடம் அனுப்புற வயசுல நீ கைத்துல நடக்க விடலாமா? மறந்து நியாயமா பள்ளிக்கூடம் அனுப்பாம இருக்க போறேன் சொன்னவங்க. அம்மா மறந்துதான் நீ பள்ளிக்கூடம் அனுப்புவியா? நிச்சயம் அனுப்புவேன்னு சொன்னாங்க. உடனே அந்த வயதிலேயே காதல போட்டு தங்க கமலை கலட்டி அந்த தாய்கிட்ட கொடுத்து பொண்ண பள்ளிக்கு அனுப்பி வை அம்மா அவர்கள். இந்த விஷயம் வீட்டுக்கு போயிருக்காங்க. தங்க தோட்ட அம்மா தொலைச்சிட்டு வந்துட்டு கட்சி அம்மா அடிச்சுட்டாங்க. இது நம்பியார் அவர்கள் போன் பண்ணியிருக்காங்க. அம்மா உன் பொண்ணு தங்க தோட்ட தொலைச்சிட்டு வரலம்மா, இந்த சின்னஞ்சிறு வயசுலயே ஒரு ஏழை திரும்பி படிக்கிறதுக்காக உன் பொண்ணு கழிச்சு கொடுத்தாங்க. இது வளர்ந்து ஆளாளர்கள் இந்த நாட்டில் எத்தனை லட்சம் ஏழைகளை ஒரு படிக்க வைக்க போகிறார்கள் சொன்னாங்க. அது உண்மை ஆயிடுச்சா? இன்னைக்கு மாணவ மாணவிகளுக்கு அம்மா அதிகம் கொடுக்காது ஏதாவது இருக்கா சொல்லுங்க? எல்லாம் கொடுக்குறாங்க. எனக்கு விளக்கிறதுக்கு நேரம் இல்லை. சுருக்கம்னா பிள்ளைங்களை பெறதா அவங்க அம்மா, வளர்த்து ஆளாக்கிறதா நம்ம அம்மா. அம்மா ரெண்டு நிகழ்ச்சி நடந்த நிகழ்ச்சி. காலையில நான் சென்னையில வாக்கிங் போறேன். ஒரு பக்கத்து 4 பேர் தள்ளி ஒரு அம்மா புதுசா உட்கார்ந்துருந்தாங்க. நான் யாரோ புதுசா உட்கார்ந்துருக்கான்னு போயிட்டேன். ஒரு 4 நாள் கழிச்சு பின்னாடி வந்தாங்க. தம்பி நில்லுங்க. நின்று நீ இருமா டைரக்டரா? ஆமாம்மா. நீங்க அம்மா கட்சியில் இருக்கீங்களாங்க? ஆமாம்மா. நீங்க யாருமா? இது பொண்ணு வீடியா? பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இவ்வளவு வருஷமா அவளை பார்த்தது இல்லையே. பையன் வீட்டுல கொண்டாடி பேச்சு கேட்டு சோறு போடாம அனுப்பிச்சு விட்டான். பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கேன். பொண்ணு நல்லா சோறு போடுறாமான்னு கேட்டேன். நான் தான் போட்டா. இப்ப அவன் வந்து உங்க அம்மா அந்த சோறு சாப்பிடவா வந்து உட்காந்துன்னு கேட்கிறேன். அப்பலையா கார்மிகாரம் தான் எத்தனை பொண்ணு 100 ரூபாய் கொடுத்தாங்க. கொடுத்தேன். ஒரு தடவை வாங்கினாங்க. ஒரு 20-25 நாள் கழிச்சு அந்த வீட்டை காலையிலிருந்து வேற பக்கம் குடி போயிட்டாங்க. 7 மாசங்களுக்கு போன மாசம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல அந்த அம்மா, அம்மா நீங்க தான் எங்க பக்கத்து வீட்டுல இருந்தம்மா. ஆமா, நல்லா இருக்கீங்களாமா? என் பொண்ணு முடியத்துல நல்லா இருக்குன்னாங்க. உங்க பொண்ணுதான் சோறு போடலன்னு சொன்னீங்களேம்மா. என் பெற்ற பண்ண சொல்லல, என் பெறாதவன் புரட்சி தலைவர் அம்மா மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. எவ்வளவுமா இருந்தாங்க? அதுதானே திட்டம். மக்களை சென்றடைவு திட்டம். இங்க இஸ்லாமியர்கள் நிறைய இருக்கீங்க. இந்து சகோதரர் இருக்கீங்க. இந்துக்கள் பூஜை பண்ணுவோம், பண்ணுவீங்க. இஸ்லாமிய சகோதரர் நாங்களும் பாத்தியா பூஜை பண்ணுவோம். வாரம் என் மனைவி பாத்தியா முடிச்சுட்டு ஒரு சாப்பாடு வந்து வருவாங்க. அப்பதான் அந்த பாத்தியாவோட புண்ணியம் கிடைக்கும். ஒரு நாள் நான் மலைப்பிடிப்பு முடிச்சு வரேன். மனைவி வார்த்தையிலே காத்திருந்தாங்க. என்னம்மா? இல்ல
2 பேரை காணோம். எப்பவும் அவங்கதானே வருவாங்க, அவங்கதான் வருவாங்க. இன்னைக்கு என்ன ஒரு இடம் சொன்னாங்க, போய் பாருங்க. போய் பார்த்தேன். 8 பேர் கால் ஏறி அம்மன் உட்காந்துருந்தான். ஐயா நீங்க தானே வீட்டுக்கு சாப்பாடு வாங்க வரவங்க? ஆமா. இன்னைக்கு என் மனைவி ஏன் வரலன்னு காட்டேன். இனிமேல் உங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அந்த சோழ சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்குல்ல. எங்க அம்மா கோயில் அன்னதானம் போடுறாங்க, நாங்க கௌரவமா போய் பார்த்துட்டு. நான் சொன்னேன், ஐயா இனிமேல் வராதீங்க, இன்னைக்கு மட்டும் வாங்க பிளீஸ் அப்படின்னு. 100 ரூபா கொடுத்துட்டு போங்க. ஏங்க ஆட்டோ வரணும் அதுதானே அவர்கிட்ட. அது அப்போ நீ 100 ரூபா கொடுத்துட்டு போன ஆட்டோல வரேன். கொடுத்து வந்தேன், சாப்பாடு வாங்கிட்டான். என் வீட்டுக்காரங்க அம்மாவோட இருக்குமா நான் மரம் மாட்டி வச்சுட்டேன். போகும்போது சொன்னேன், அண்ணே நீங்க யாரை கூப்பிடுறீங்க? நாங்க அம்மாவை கூப்பிடுறோம். நான் சொல்லி நீ மட்டும் இல்லடா, இந்த நாடே அம்மாவை தாண்டா கூப்பிடுறீங்க. இதுதானே திட்டம், மக்களை சேர்ந்த திட்டம். ஆனா கருணாநிதி ஆட்சியில இப்படி திட்டங்கள் இருக்கா? மக்களை சேர்ந்த எடுத்துட்டே இருக்கா? கருணாநிதி எப்படிங்கிறத கண்ணதாசன் பல வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு, சொல்லியிருக்காரு. அவர் பிறவிக்கும் என்னங்கிறது 2 விஷயம். கண்ணதாசன் கருணாநிதி ட்ரெயின்ல போனாங்க, ஏற்ற சித்தர் ஆப்போசிட் அப்படின்னு இருக்காங்க. இவங்களுக்கு பத்தி கண்ணதாசன் சொன்னாரா, கருணாநிதி பத்திக்குது, அவங்க வந்து ஆப்பிள் கேட்டு வாங்கி சாப்பிடலாமா? கருணாநிதி சொன்னாங்க, கேட்டெல்லாம் வாங்கி சாப்பிடலாம், அது தூங்குறப்ப தெரியாம திருடி எடுத்து சாப்பிடலாமா அப்படின்னு சொல்ல கருணாநிதி. திருடுவது பிறவிக்கலாம். இன்னொரு விஷயம் சொன்னாரு, அருமையான விஷயம். 1967 முதலாக திமுக ஆட்சியை புரிவதற்கு முன்னால சென்னையில மாநகராட்சியை பிடிச்சது திமுக. கடற்கரையில் பெரிய அளவு பாராட்டு கொடுத்தோம். பாராட்டு கொடுக்கல மேடையில் அண்ணா இருக்கா, நெருங்கியல் இருக்கா, அனைத்து திமுக பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க. அண்ணா கடைசியில பேசுறாரு, இது மாபெரும் வெற்றி, சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றி. முதலாக சென்னை கோட்டையிலே காங்கிரஸை தகர்த்து மாநகராட்சியை கைப்பற்றி இருக்கிறோம். இந்த வெற்றிக்கு உழைத்த தம்பி கருணாநிதிக்கு, இந்த வெற்றிக்கு பாடுபட்ட தம்பி கருணாநிதிக்கு, இந்த வெற்றி கிடைப்பதற்கு காரணமா இருந்த கருணாநிதிக்கு பங்கம் போகலாம் பரிசா போறேன்னு அண்ணா கூப்பிட்டு பாக்கெட் ஒரு மோகத்துல இருந்து கருணாநிதி எல்லாம் மாட்டி விட்டார். இந்த தொண்டரெல்லாம் கைதட்டி கருணாநிதியா இருக்கணும் சந்தோஷம் போயிட்டாங்க. மேடையில் இருந்த தலைவர் அதிர்ச்சியாகி வீட்டுக்கு போய், அண்ணா வீட்டுக்கு போய், என்ன நியாயம், அவரா உழைச்சார், அவரா பாடுபட்டா நியாயம், நீங்க அவருக்கு போட்டு தந்த மோகல பரிசா போட்டுங்க, இதை என்ன பண்ண சொல்ற? நேற்று ராத்திரி கருணாநிதி வீட்டுக்கு வந்து அமைச்சர் ஒரு மோதிரத்தை வாங்கி கொடுத்து, நாளைக்கு மேடையில நீங்க போற மாதிரி போடுங்க அண்ணா அப்படின்னு நான் சொன்னா போட்டு விட்டேன். நீங்களும் கொடுத்து அவங்களுக்கும் போட்டு விட்டு போயிட்டார். எதுக்கு சொல்றேன்னா, அந்த காலத்திலேயே அண்ணாவுக்கே அல்வா கொடுத்த கருணாநிதி தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுக்க மாட்டாரா? அண்ணாவே அவங்க நிறைய அல்வா கொடுத்தார் பாருங்க. அவர் எந்த திட்டமா இருந்தாலும் எனக்கு நேரம் இல்லை, அண்ணன் வந்து இவ்வளவு நேரம் பேசுங்கிட்டாரு, பல விஷயம் பேச நினைச்சு வந்தேன். இப்போ இந்த அங்க ஒரு ஐயா இருக்காரு, அவருக்கு நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்கு தம்பி அந்த பாட்டு பிடிக்கும். நாங்க அங்க அவருக்கு எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவை பெயரை சொல்லி நல்லவர்கள் வாழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம் அந்த பாட்டு பிடிக்கும். அங்க ஒரு தம்பிக்கு ஊதா கலர் உனக்கு யாரு அந்த பாட்டு பிடிக்கும். ஆனா கருணாநிதி குரூப்புக்கு என்ன பாட்டு பிடிக்கும் தெரியுமா? காசு பணம் சொத்து மணி மணி காசு பணம் சொத்து மணி. எவங்களுக்கு பணமா இருந்தாலும் மக்கள் பணமா இருந்தாலும் எல்லா பணத்தையும் அவங்களுக்கு கொடுத்தோம். அதுக்காகத்தான் பார்த்தா அந்த தேர்தல் தேர்தல்ல அம்மாவின் நலத்திட்டங்கள், அறிவு, ஆற்றல் இதுல வந்து நம்ம வெற்றி பெற முடியாதுங்கிறதுக்காக விஜயகாந்த் மேல அடைஞ்சாரு. எப்படியாவது கூட்டணி வைக்கணும்னு சொல்லி விஜயகாந்த் என்ன கண்டிஷன் போட்டாரு? ஒரு பையன் அழகிரி ஒதுக்கிவாய், அழகிரி ஒதுக்கி வச்சா அவன் கூட கூட்டம். கர்நாடகா பதவிக்கா கொண்டாடியே ஒதுக்கி வைக்கிறாங்க. அழகிரி ஒதுக்கி வச்சாரு. அந்த அழகிரி ஒதுக்கி வச்சு அழகிரி பேர் கேட்கிறாங்க, நீங்க திமுக வேட்பாளர் நிறுத்த மாட்டேன். ஏன் திமுக அதுவா தோட்ட போடுங்க, அதுக்கு நான் வேட்பாளர் நிறுத்த மாட்டேன். இந்த விஜயகாந்த் இப்ப என்ன போயிட்டாரு? பிஜேபிக்கு போயிட்டாரு. நான் நேரத்தில் கருணாநிதி தமிழ்நாட்டு மக்களுக்கு திட்டங்கள் தான் போடல, நலத்திட்டங்கள் தான் போடல. இஸ்லாமிய சமுதாயத்துக்கு அவர் செஞ்ச கொடுமைகள் என்ன? இலங்கையில தமிழன் அழிஞ்சது, தமிழனை மட்டும் அழியல, இஸ்லாமிய பள்ளிவாசலாம் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டன, இஸ்லாமிய மதரசாக்கள் எல்லாம் கொண்டு வைத்து தகர்க்கப்பட்டன. ஆயுதம் கொடுத்தவர் சோனியா காந்தி, அழிக்க சொன்னவர் சோனியா காந்தி, கையெட்டி வேடிக்கை பார்த்தவர் கருணாநிதி. உண்மையா இல்லை? அவர் வீட்டு கோபாலபுரத்துல ராஜபக்சன் கொண்டு போட்டிருந்தா, ஸ்டாலின் வீட்டு மேல கொண்டு போட்டிருந்தா, அழகிரி வீட்டு மேல கொண்டு போட்டிருந்தா, கனிமொழி வீட்டு மேல கொண்டு போட்டிருந்தா கருணாநிதி சும்மா இருந்திருப்பாரா? யோசிக்கணும். செத்தது யாரோ தமிழர்கள், யாரோ இஸ்லாமியர்கள், நொறுக்கப்பட்டது இஸ்லாமிய பள்ளிவாசல்கள், மதரசாக்கள்.
அமைதியா பாத்திமா அப்படிங்கிற ஒரு பெண் கவர்னர், ஒரு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எவ்வளவு கொடுத்த கவர்னர். கருணாநிதி என்ன பண்ணாரு? பொதுக்கு செயற்குழு தீர்மானம் போட்டு மத்திய அரசாங்கம் வழி கொடுத்து அவர் முதலமைச்சார். பாத்திமாவுக்கு தூக்க வச்சாரு. இஸ்லாமிய சமுதாயத்தின் மேல இருந்தா, உண்மையான பாசம் இருந்தா கருணாநிதி பண்ணியிருப்பாரா? யோசிக்கிற இஸ்லாமிய சகோதரர். அப்துல் கலாம் இஸ்லாமியர்களுக்கு கௌரவத்தை கொடுத்தவர். தலைநின்று நின்றார்கள் இஸ்லாமியர்கள். இந்தியாவுக்கு கௌரவத்தவர் அப்துல் கலாம். இளைஞர்களை கனவு காணுங்கள், கனவு காணுங்கள் என்று கனவு காண சொன்னவர் அப்துல் கலாம். அவரை முதல் ஜனாதிபதியாக குரல் கொடுத்ததே தலைவி அம்மா அவர்கள் தான். 5 ஆண்டு காலம் அவருடைய அமைதி, எழுச்சி, எளிமை இதெல்லாம் பார்த்துட்டு அம்மா அவர் தான் ஜனாதிபதி சொன்னாங்க. அம்மா சொன்னதுல ஒரு நியாயம் இருக்கு, உண்மை இருக்குன்னு பல தலைவர் ஒத்துக்கிட்டாங்க. இந்த கருணாநிதி பாருங்க, கலாமை மறுபடியும் ஜனாதிபதி அம்மா சொல்றாங்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு கருணாநிதி என்ன கேட்டா தெரியுமா? சில இஸ்லாமிய சொல் தெரிஞ்சிருக்கோம், தெரியாதவங்க சொல்றேன். கேட்டாங்க, கலாமை மறுபடியும் ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு கருத்து என்ன? எந்த கலாமு? கலாமா என்று கேட்டவர் தான் இந்த கருணாநிதி. அவர் கலாமை மட்டும் அவமானப்படுத்தல, தமிழ்நாடு முழுவதும் கறிக்கடை வைத்து நடத்துகின்ற இஸ்லாமிய சமுதாயத்தை அவமானப்படுத்திருக்கார். நீங்க யோசிக்கணும். உண்மை அன்பு இருந்தா, பாசம் இருந்தா, பற்று இருந்தா கருணாநிதி சொல்லியிருப்பாரா? காகிதத்திலிருந்து அவர் மறுத்தாடும் போது கருணாநிதி கையை பிடிச்சிட்டாரா? எனக்கு பின்னால இஸ்லாமிய சமுதாயத்தை நீ தான் காப்பாற்று. நம்ம காகிதத்திலிருந்து கேட்க முடியல. ஆனா காகிதம் அமைத்தது அம்மா, மணிமண்டபம் அமைத்தது அம்மா. எங்க திரைப்படத்துறை எடுத்துங்க, துப்பாக்கியில் ஒரு படம் வந்துச்சு, விஜய் நடிச்சோம். அது இஸ்லாமிய சமுதாயத்தை இழிவுபடுத்துற மாதிரியான காட்சி இருந்துச்சு. எதிர்ப்புகள் இருந்துச்சு. அம்மா கூப்பிட்டாங்க, நீ இஸ்லாமிய சமுதாயத்தை இழிவுபடுத்துற காட்சி தான் இந்த படத்தை திரையிட விடமா, திரையிட கூடாது. என்ன பண்ணார்? கடைசியில இஸ்லாமிய சமுதாயத்தை இழிவுபடுத்துற காட்சியை நீங்க தான் படம் வந்துச்சு, வந்ததா இல்லையா? அப்ப அம்மா இஸ்லாமிய சமுதாயத்து மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. விஸ்வரூபம் கமலஹாசன் நடித்த படம், பிரம்மாண்டமான படம். அதுல இஸ்லாமிய சமுதாயத்துக்கு காட்சி இருந்துச்சு. அரசியெல்லாம் மறந்து எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் ஒன்று சேர்ந்துச்சுங்க. அந்த காட்சியில நீங்க விஸ்வரூபத்தை நான் திரையிட விட மாட்டேன்னு கமலஹாசன் என்ன சொல்லு, நான் உலக நாயகன் திரையிடுவேன் சவால் விட்டாரா இல்லையா? தேர்தலுக்கான கொடுக்கிற தேர்த தொலைக்காட்சியில் விட வேண்டாம் சொல்றாங்க. அம்மா கூப்பிட்டாங்க, நீ எந்த காட்சியிலையும் விட முடியாது. இஸ்லாமிய சமுதாயத்தை ஈடுபடுத்துற காட்சியை நீக்கிட்டு பேச்சுவார்த்தை நடக்குது சொன்னாங்க. அப்படித்தானே கமலஹாசன் ரிலீஸ் பண்ணாரு. நீ யோசிக்கிற காரணம் என்ன? இஸ்லாமிய சமுதாயத்துக்கு அம்மாவுக்கு இருக்கிற பற்றும் பாசமும். இதே ஏழாம் ஒரு படம் எடுத்தார் கமலஹாசன். பல ஆண்டுகளுக்கு முன்னால கருணாநிதி முதலமைச்சர் படம் போடுறாரு. பத்திரிகை கேட்கிறாங்க, ஏழாம் படத்தை பற்றி ஒரு கருத்து என்னன்னு. இந்த படத்தில் வர இஸ்லாமிய இலைகளை போல எல்லா இஸ்லாமிய இளைஞர்களும் நாட்டுப்பட்டு விடுவதா இருக்கிறோம். அப்ப இஸ்லாமியர்களுக்கு நாட்டுப்பற்று இல்லையா? தேசப்பற்று இல்லையா? சொல்லலாம். கருணாநிதி என்ன சொன்னாரு? அப்ப இஸ்லாமிய சமுதாயம் தான் அவருக்கு அவ்வளவு கேட்க. டிசம்பர் 6 மாதத்தில் எடுக்கப்பட்டதனால் ஒவ்வொரு டிசம்பர் மாதம் பிறந்தாலே இஸ்லாமிய சமுதாயம் அப்படியே அடிக்கலங்கி போயிடும். பெண்கள்லாம் ஐந்து நெருப்பட்டி காய்வாங்க. இந்த திமுக காட்சியில இஸ்லாமியர் வீடுகளுக்குள் எல்லாம் பொறுத்து, நடிகர்கள் எல்லாம் பொறுத்து இஸ்லாமிய இளைஞர்களை கைது செய்தவர் கருணாநிதி. நாம எதிர்த்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், கடனை வாங்கி படிக்க வைக்கிறோம், வீட்டை வைக்கிறோம், காட்ட வைக்கிறோம், பெற்றவங்களை காப்பாற்றுவான், உடன்படுத்தல் படிக்க வைப்பான், கூட பிறந்த அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு பண்ணுறோம். இந்த மாதிரி பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை படிக்க வச்சிருப்பாங்க. ஆனா அத்தனைகளும் தீவிரவாதிகளாக தீர்த்தெடுத்தவர் கருணாநிதி. பள்ளிவாசல்கள் புனிதமான இடம், திருக்குறான் நாம நேசிக்கக்கூடிய உயிரா. பள்ளிவாசலுக்குள்ளெல்லாம் காவல்துறை போலீஸ் நாயோடு போய் திருக்குறான் ஏறி போகலையா? கருணாநிதி ஆட்சியில எப்ப மாறுச்சு? அம்மா அவர்கள் இந்த அவலத்தெல்லாம் மாற்றுறாங்க. இஸ்லாமிய இளைஞர்களுக்கு தொழில் பண்றதுக்கு 25,000 ரூபாய் பண உதவி பண்ணாங்க அம்மா. இவரை ஏன் அகில இந்தியாவிலேயே 17 ஆண்டுகளாக தன் சொந்த செலவுல இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இஃப்தார் கொண்டு கொடுக்கின்ற ஒரே தலைவி, புரட்சி தலைவி அம்மா அவர்கள். கொடுக்க முடியல. இஸ்லாத்தை நேசிக்கிறது. அதனாலதான் இஸ்லாமிய சகோதரர் நானெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற சொந்தம் அம்மாவை கொண்டு வந்து கௌரவமா அவங்க முன்னால நிக்கிறேன். கருணாநிதி ஏமாத்துறதே போகுது. கருணாநிதி சாதாரணமா நினைக்காதீங்க. நீ இஸ்லாமிய பாதுகாப்பு ரோட்ல போனா ஒரு கண்ணு தெரியாத ஒரு கண் பார்வையற்ற சிகிச்சை இருந்தா
ஐயா 50 பைசா 1 ரூபா போட்டு கொடுங்க, நீங்க எல்லாம் போட்டு போவீங்க 50 பைசா 1 ரூபா. கருணாநிதி 50 பைசா போட்டு 5 ரூபாய் எடுத்துட்டு இருக்காரு. கண்ணு தெரியாத இப்படி எல்லாம் ஏமாற்று கருணாநிதி. இந்த விஜயகாந்த் வீணா போல விஜய் கோர்ட்டுக்கு வருவாரு, இல்ல அவர் கூட்டணிக்காக வருவாரு. 786 மோதிரம் அவர் மாட்டி விட்டாரு கையில. பார்க்கலாம் 786 மோதிரம் மாட்டிருப்பாரு. ஈஸ்வர் கேட்டா சில நேரத்தில் சொல்லுவாங்க, எல்லா படத்திலும் போடக்கூடாதுங்க, இந்த படத்தை கிறிஸ்டியன் கலக்குதுங்க பாருங்க. அதுக்கு சொல்லுவாங்க, என் விரல நட்டாலும் சரி இந்த 786 மோதிரத்தை கலத்த மாட்டேன். ஏன்னா என்னை நினைவாக நான் நேசிக்கின்ற இஸ்லாமிய சமுதாயத்தின் நினைவாக இதை நான் மாற்றிருக்கேன், கலத்த மாட்டேன். ஆனா அவர் கட்சி ஆரம்பிச்சதும் அவருமே அந்த 786 மோதிரத்தை கலட்டி வீசி எரிஞ்சதுதான். அவர் மோதிரத்தை கட்சி வீசி எரிஞ்சாரு, இஸ்லாமிய சமுதாயத்தை வீசி எரிஞ்சாரு. கட்சிகள் கூட்டணி உங்க முன்னால இருக்கு. திமுக அது என்னைக்குமே ஏமாற்ற கட்சி. பிஜேபி கூட்டணி மன்னிப்பு கேட்கிறார் இஸ்லாமியர்கிட்ட. தப்பு செய்யாம மன்னிப்பு கேட்பாங்க யாராவது? ராஜ்நாத் சிங் இஸ்லாமியர்களே என்ன மன்னிச்சுக்குங்க, எங்களை மன்னிச்சு தப்பு செஞ்ச அதனாலதான் இஸ்லாமிய சமுதாயம் உங்களுக்கு எதிராக இருந்துச்சு, இன்னைக்கு ஏன் மன்னிப்பு கேட்கிறாரு? ஓட்டு வாங்கலாம். அந்த ராஜ்நாத் சிங் கூட ராமதாஸ் போன மாசம் வரைக்கும் ராமதாஸ் பல மதங்களை சேர்ந்து ஜாதிகளை சேர்ந்து ஒரு அமைப்பு வச்சிருந்தாரு. அதுல இஸ்லாம் தாங்க. எல்லா சமுதாயத்துக்கும் நல்லது பண்ணிருந்தாரு. இன்னைக்கு என்ன ஆச்சு? ராமதாஸ் பதவிக்காக பிஜேபி போயிட்டாரு. பிஜேபி போயிட்டாரு. வைகோவுக்கு பெரிய சரி கருணாநிதி இல்ல, விஜயகாந்த் தான். ஏன்னா விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சு வைகோ ஓட்டு பாடி அங்க போயிடுச்சு, பிஜேபிக்கு போயிட்டாரு. வைகோ நடந்துகிட்டே இருப்பாரு. எங்க நீங்க நினைப்பீங்க அவர் தமிழகத்துக்காக நடக்கிறாரு, அவர் மக்களை திராட்சையை குடிச்சு டாக்டர் நடக்க சொல்லியிருக்காரு. அது தமிழ்நாடு கூட நடந்துகிட்டு இருக்காரு. சென்னையில் நடக்கிறாரு. அதான் டாக்டர் செக் பண்ணி சோறு குறையில அப்ப நடக்க அவருக்கு திண்டுக்கலுக்கு டாக்டர் தான் திண்டுக்கல் இருக்கேன் செக் பண்ணீங்களா? செக் பண்ணேன் அப்ப நடக்க. இந்த கூட்டணி பற்றி சொல்லணும்னா சுருக்கம் சொல்றேன். 2 அரசியல் தலைவர் தான் ஊழலையே கிடைச்சவனுங்க ஆயிரக்கணக்கான ஊழல். ஒருத்தன் சொன்னா ஒன்னத்திட்ட உன் பொண்ணை கட்டிக்க பையன் ஒத்த கால நிற்கிறான். இவன் சந்தோஷப்படுது. என்ன சொல்ற? உன் பொண்ணை கட்டி பையன் ஒத்தாங்க. உன் பையன் மேல என் பொண்ணுக்கு ஒரு கண்றான். பொண்ணு மாப்பிள்ள பாக்கிறோமா பத்திரிக்கை பத்திரிக்கை அடிச்சாச்சு. மண்டை வாங்கிட்டு இருக்காரு. மாப்பிள்ளைய கூப்பிடுவோம். பையன் கட்ட காலம். ஆனா ஒத்த காலம் இல்ல. பையனுக்கு ஒத்த காலா? நீ சொன்னது இல்லையா? நான் தான் சொன்னேன்ல, உன் பொண்ணை கட்டிக்க பையன் ஒத்த கால நிக்கிறான்னு சொன்னா இல்லையா? இப்ப சரி ஓகே ஊழல் கேட போறேன்னு சொன்னான். ஐயர் பொண்ணை கூப்பிடுவோம். பொண்ணு மேடைக்கு வராம கிச்சன் பண்ண போயிருக்கு. ஏன்னா ஒரு கண்ணு இல்ல, இந்த கண்ணை பார்த்துட்டு கிச்சன் பண்ண போயிருக்கு. இப்ப இணைச்சாக பொண்ணுக்கு ஒரு கண்ணா நீ சொல்லவில்லையா? நான் தான் அன்னைக்கு சொன்னல, உன் பையன் மேலே பொண்ணுக்கு ஒரு கண்ணுன்னு சொன்னா இல்லையா? இதுதான் இந்த கூட்டணி பிஜேபி. ஒருத்தனை ஏமாத்துற கூட்டணி, இந்த நாட்டை ஏமாத்துற கூட்டணி. நீ யோசிக்கணும். இன்னைக்கு நாடு இருக்கிற நிலைமை யோசிக்கணும். 10 ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியை பார்த்துட்டீங்க. 10 ஆண்டு காங்கிரஸ் ஆட்சி தமிழ்நாட்டுக்கு இஸ்லாமியருக்கு நல்லது பண்ணாங்களா? தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணாங்களா? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது கொடுத்தாங்களா? இல்ல கருணாநிதி கொடுக்க விட்டாரா? கருணாநிதி நடத்துவதும் மத்திய அரசாங்கம் கொடுக்க மறுத்தவதும் உங்களுக்கு அள்ளியை கொடுத்தோம். அதை நீங்க மறக்க கூடாது. என்னோட கேட்டாரு, குஜராத்தை மோடி ரொம்ப பிரபாவமா ஆக்கியிருக்காங்க. குஜராத்தை மோடி ரொம்ப பிரபாவத்துல ஒரு கருணாநிதி இல்ல இருந்துதான் குஜராத்தை தொடர்ந்து எதிரே கொடுத்தாங்க. நீங்க நல்லா இருக்கவனுக்கு காணி கொடுத்து உணவு டாக்டரா? சாக புழைக்க கிடைக்கிறவனுக்கு மருந்து கொடுத்து உயிர் கொடுக்கிற நல்ல டாக்டரா? நல்லா இருந்த குஜராத்தை நல்லா இருக்காரு குஜராத் மோடி. ஆனா கருணாநிதி நாசமான தமிழ்நாட்டை, இல்லாகி போன தமிழ்நாட்டை, கஜானா காலியாக போன தமிழ்நாட்டை தன் அறிவால் ஆற்றலால் 3 ஆண்டுகளிலே இந்தியாவின் முதல் மாநிலமாக மாற்றி வைத்திருப்பார் அம்மா அவர்கள். மோடி நிர்வாகியா? அம்மா சொல்ற நிர்வாகியா? ஏன் இவரையா ஒரு வருஷம் சுற்றுலா ஆண்டு விழாவுல ஷோ பேசுறாரு. முன்னாள் அத்வானி மோடி உட்கார்ந்து அப்ப தேர்தல் வரல, பிரதமர் வேட்பாளர் மோடி இல்ல. அப்ப ஷோ பேசுறாரு, இந்த நாட்டை பிரதமர் ஆற்றல் அம்மா இருக்குன்னு. மோடியும் கொஞ்சம் சிரிப்போட பாத்துக்கிட்டு இருக்காரு, அத்வானியும் கொஞ்சம் சிரிப்போட உட்கார்ந்துருக்காரு. என்ன காரணம்? அந்த மோடிக்கு அவரை விட அம்மாவுக்கு தான் ஆற்றல் அதிகம். அந்த மோடிக்கு தெரியும். இதுதான் உண்மை. இன்னைக்கு உலகம் தெரிஞ்சிருச்சு. கம்ப்யூட்டர் தட்டி பார்த்தா உலகம் தெரியுது. ஒரு ஆந்திராவை தட்டி பார்க்கலாம், இந்தியாவுக்கு சிறந்த மாநிலம் எது? தமிழ்நாடு காட்டுது. இன்னொருத்தர் தட்டி பார்க்கலாம், அசாம்ல இந்தியாவுக்கு சிறந்த மாநிலம் எது? தமிழ்நாடு.
மத்திய பிரதேசம் தட்டி பார்க்கிறான், இந்தியாவின் சொந்த மாநிலம் அது. உத்தரப்பிரதேசம் தட்டி பார்க்கிறான், கன்னியாகுமரி சொந்த மாநிலம் அது தமிழ்நாடு. அந்த மாநில மக்கள் தான் இயங்குறான். இப்படி ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைக்கலையே அந்த மாநில மக்கள் இயங்குறான். அவர்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா, இப்படி ஒரு முதலமைச்சர் தான் இல்லைன்னு நினைச்சான். அவருக்கு நம்ம அம்மா பிரதமராகவே கிடைக்க போறாங்க அந்த மாநில மக்களுக்கு எல்லாம். இன்னைக்கு சைனா உள்ள வர்றான், நிறுத்துறான். பாகிஸ்தான் உள்ள வர்றான். ராஜபக்சேக்கு கவலையே இல்லை யார பத்தியும். மன்மோகன் சிங் கேட்கிறாங்க, மீனவர்கள் தாக்கப்படுகிறது தெரியாது, இலங்கையில அழிக்கப்படுகிறது தெரியாது, உங்க பேர் என்னங்க தெரியாது. இப்படி ஒரு மன்மோகன் சிங் 10 ஆண்டு காலம் மன்மோகன் சிங் கருணா 9 வருஷம் அவரோட இருந்துட்டு அனுபவிச்சுட்டு வெளியே வந்துட்டு மறுபடியும் கனிமொழியோட பதவிக்காக காலில் வந்தவர் அந்த கருணாநிதி. அவங்களுக்கு மதவிதான் முக்கியம். அவருக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு அகில இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி வாரிசு இல்லாத தலைவன் இல்ல, வாரிசு இல்லாத தலைவன் இல்ல. எல்லாருக்கும் இதுதான். கருணாநிதிக்கு எவ்வளவு வாரிசு அந்த ஆளுக்கே கணக்கு தெரியல. ஏன்னா அவளை கணக்கு வச்சிருக்காரு. சரி கம்ப்யூட்டர்லயாவது தெரிஞ்சுக்கலாம், கம்ப்யூட்டர் சொல்லுது. சாரி உன் கணக்கை பத்தி எல்லாரும் சொல்லவே முடியாது. அவளை கணக்கு பாட்டாளி மக்கள் பாருங்க, சிதம்பரம் அவர் பையன் நிறுத்திருக்காரு. எல்லாம் பாட்டாளி மக்கள் ராமதாஸ் ஒரு நாள் சோகமா வீட்டுல உட்கார்ந்து இருந்தான். மனைவி போய் ஏங்க ஏங்க நீங்க 2 ரூபாய்க்கு ஊசி போட டாக்டரா இருந்தீங்க, எத்தனாயிரம் கோடி இருக்குன்னே தெரியல, அப்புறம் ஏங்க வேதனைப்படுறீங்களுக்கு இப்படி எல்லாம் ஒரு வாழ்க்கை வரும் தெரிஞ்சுன்னா அன்புமணி மாதிரி ஒரு 5 ஆம்பளை படி போட்டு 5 வரை எப்படி ஆக்கி 5 வரை மந்திரி ஆக்கிக்கலாமே. இதுதான் வாரிசு அரசியல். தமிழ்நாட்டு மக்களை உங்களை வாரிசாக நினைக்கின்ற ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா. நான் போன மாசம் கோயிலுக்கு போனேன், தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு கூட்டத்துக்கு. இனி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டாரு, நீங்க தான் ஜாக்கிரகாந்த். ஆமா. விஜயகாந்துக்கு நிறைய கூட எழுதினவர். ஆமா. திமுக சேர போறாங்க விஜயகாந்த். அப்போ போன மாசம் தெரியாது. எதுக்குன்னே நைட்ல ட்ரெயின்ல பேசி விட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பிஜேபி ஒரு சேர்ந்தாலும் சேருவார் போல தெரியாது. அவர் மேல விட்டார். அவர் மேல் படுத்து அது கீழ் படுத்து. கொஞ்ச நேரம் கழிச்சு டைரக்டர் சார் மேல இருந்து அப்படி அவர் விஜயகாந்த் திமுக போனாலும் சரி பிஜேபி போனாலும் சரி உங்களால ஜெயிக்க முடியாதுன்னு அவங்க அம்மாவால சொன்னாரு. அந்த ஆளுக்கு பதில் சொல்லலாம் தூக்க விட மாட்டேன். அதனால அவருக்கு நான் ஒரு கதை சொன்னேன். அந்த கதையை உங்ககிட்ட சொல்ல போறேன். ஒரு தலைவத்துறையாரு ஒரு கலவை வரணும். அந்த கலவை மேலதான் துணியெல்லாம் கொண்டு ஆத்துக்கு துவைக்க வச்சு துவைச்ச பிறகு கீழே துணியெல்லாம் ஏற்றுவான். வீட்டுக்கு தேவையான பொருளை ஏற்றுக்குவான். ரொம்ப வெயிட்டா இருக்கும். கழுத சொல்லி பெருவா போனா அடிப்பான், உழைப்பான், சீக்கிரம் போட சொல்லி. இப்ப ஒழுங்கா சாப்பாடு போட மாட்டான். ஏற்ற வீட்டு தலைவத்துறை கலவை வளர்த்தான். வேலை சொல்ல ஏற்ற மாட்டான், வேலை கொடுக்க மாட்டான், அடிக்க மாட்டான், சாப்பாடு போடுவான். இந்த சுகமா இந்த கதை சோகமா இந்த கதையை பார்த்து கேட்டுட்டான். அவன் அடிக்கிறான், உழைக்கிறான், நல்லா சாப்பாடு போட மாட்டான். இந்த வேலையெல்லாம் தாக்கிட்டு இங்க இருக்க அது தூங்குறப்போ எங்கேயாவது ஓடிடலாமே அந்த கதை சொல்லிட்டான். நோ 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 நோ, நான் வேற ஒரு காரணத்துக்கு அந்த வீட்டுல இருக்கேன். இந்த தலைவத்துறையாளிக்கு 18 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா, காலேஜில் படிச்சுட்டு இருக்கா, சூப்பர் ஃபிகரு. அதை ஒழுங்கா பள்ளிக்கு காலேஜ் போகலன்னா, நல்ல மார்க் வாங்கலன்னா, ஒழுங்கா வீட்டு வேலை செய்யறதா என்ன சொல்லி திட்டுவான் தெரியுமா? அது ஏன் நீ இப்படியே பண்ணா இந்த கதலைக்கு தாண்டி உன்னை கட்டி வைக்க போற அப்படின்னு சொல்லியே திட்டிக்கிட்டு இருக்கான். அவன் சொன்ன மாதிரி என்னைக்கா உன எனக்கு கட்டி வைக்க மாட்டா அப்படிங்கிறதுக்கா தெரிவிக்கிறான். அந்த கழுத கட்ட கிழமை பார்த்தாண்டா கருணாநிதி கட்ட கிழமை, விஜயகாந்த் கட்ட கிழமை, மோடி கட்ட கிழமை ஆக போய் சொன்ன போறதானே எனக்கு கொடுக்க விட்டான். முடியுமா? 1000 கருணாநிதிகள் இருந்தாலும் 1000 மோடிகள் இருந்தாலும் 1000 விஜயகாந்த் இருந்தாலும் வெற்றி பெற முடியுமா? சொல்லு. முதல் முறையாக இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த யாருமே பாரத பிரதமராக வந்ததில்லை. பக்கத்துல எப்பயுமே தூங்கிக்கிட்டு இருக்க தேவகோடா கூட பிரதமர் ஆகிட்டார். ஆனா தமிழக மக்களுக்காக பொருந்தாமல் உழைத்துக் கொண்டிருக்கின்ற அவர்களை முதல் முறையாக வாய்ப்பு கொண்டிருக்கு. நமக்கெல்லாம் பெருமை இல்லையா? யோசிக்க வேணாமா? பாராளுமன்ற தேர்தல் வைக்கல, அம்மா என்ன சொன்னாங்க, அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, மற்றவர்கள் விடுங்க. ஒரு விஷயம், இந்தியாவை மத சார்பற்ற மத நல்லிணப்பாடாக மாற்றுவேன் சொல்லியிருக்காங்க இல்லையா? யாருக்காக சொல்லியிருக்காங்க? என் அருமை இஸ்லாமிய சகோதரருக்காக சொல்லியிருக்காங்க. நீங்க கூட்டணி ஓட்டு போட என்ன நடக்கும்? எத்தனை பள்ளிவாசல்கள் இடிக்கப்படுதோ, எத்தனை மசூதிகள் இடிக்கப்படுதோ, எத்தனை ரயில்கள் கொளுத்தப்படுதோ, மறுபடியும் ராஜ்நாத் சிங் இஸ்லாமியிலே மகிழ்ச்சிக்காம இது நடக்கும். கருணாநிதி ஓட்டு போட்டா கருணாநிதி நல்லா இருப்பாரு.
கனிமொழி நல்லா இருக்கும், சுவாமி நல்லா இருக்கும், அவன் குடும்பம் நல்லா இருக்கும், ராமதாஸ் குடும்பம் நல்லா இருக்கணும். ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஓட்டு போட்டாதான் உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள் எதிர்காலம். நீங்க யோசிக்கணும். இது வீட்டை காக்கிற தேர்தல் மட்டும் இல்ல, நம்ம நாட்டுக்கிற தேர்தல். வீட்டையும் நம்ம வீட்டையும் இந்திய திருநாட்டையும் காப்பாற்றுகின்ற ஆற்றப்பட்ட படைத்த ஒரே தலைவி இது தெய்வம் அம்மாவர்கள் தான். மோடி ரொம்ப பேசுவாரு. மோடிய வந்து ஊடகங்கள் பெருசாக்குது, 10 பெருசாக்குறாங்க இல்லையா? ஆனா மாநில கட்சிகள் தான் அதிக அளவு வெற்றி பெறும். வெஸ்ட் பெங்கால்ல இரும்பு பணிப்படி சொல்றாங்க மம்தா பானர்ஜி. அந்த மம்தா பானர்ஜி சொல்றது இந்தியாவின் பிரதமருடைய ஆற்றல் புரட்சித் தலைவர் அண்ணா அவர்கள் மம்தா பானர்ஜி சொல்றது. எல்லாம் சொல்றாங்க. நாடே எதிர்பார்க்குது. தமிழ்நாடு மட்டும் இல்ல, மற்ற மாநிலங்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறாங்க. இது அனைத்து முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் உருவாக்கிய இயக்கம். இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றுவதற்காக அம்மா செய்த தியாகங்கள், சந்தித்த சோதனைகள், கருணாநிதி பொய் வழக்கு போயிருக்காங்க. கேள்வியா? ஏசி ரூம்ல திரு போரிஸ் போனவர் பிறந்தவங்க அவங்க. ஏன் இவர் வேதனையை தாங்கிக்கிட்டு இவரை தமிழை தாங்கிக்கிட்ட புரட்சிகளை உருவாக்கி அனைத்து இந்த அண்ணாவிர முன்னேற்ற கழகத்தை காப்பாற்ற வேண்டும். அனைத்து இந்த அண்ணாவிர முன்னேற்ற கழகத்தை கொண்டு பார்க்க வேண்டும். தீயசக்தி கருணாவை கொண்டு தமிழர்களையும் இஸ்லாமியர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அம்மா இருக்காங்க. 1985 புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை டெல்லி பாராளுமன்ற மேல உறுப்பினராக அனுப்பி வச்சாங்க. அவர் தீர்க்க தரிசி என்ன நினைச்சு அனுப்பி வச்சிருப்பாங்க? இன்று நான் உன்னை எம்பி ஆக்கி டெல்லிக்கு அனுப்புகிறேன். நாளை இந்த தமிழ்நாட்டு மக்கள் இஸ்லாமியரும் ஒரு இந்த நாட்டை பிரதமராக ஆக்கி டெல்லிக்கு அனுப்புவார்கள். அந்த நாள் வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி உங்க வாழ்க்கை, உங்க எதிர்காலம், இஸ்லாமியோட எதிர்காலம் நமக்கு ஓட்டு வேணும். நம்ம ஓட்டு கட்சிக்கு சொல்ல முடியாது. எல்லா கட்சியும் கைவிட்டுதான். கருணாநிதியை கூட நடிப்பவர் யாரும் இல்ல. காங்கிரஸ் பண்ணவே மாட்டான். நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை தமிழகத்தை மட்டுமல்ல, இஸ்லாமிய சமுதாயத்தை இஸ்லாம் பாதுகாக்கின்ற, இஸ்லாமிய சமுதாயத்தை கௌரவப்படுத்துகின்ற ஒரே நம்பிக்கை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். இதை அம்மாவின் ஆட்சி கட்சி வேட்பாளர்களுக்கு இரட்டை இலட்சணத்திலே வாக்களித்து அமோக வெற்றி வரை செய்ய நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.